வெல்கம் டு மிகுல்வல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.2 பார்க்க போகிறோம். 4.2ல் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி, ஜிஎஸ்டினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அப்படின்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள். நம்ம காஸ்ட் ப்ரைஸை சிபின்னு மார்க் பண்ணுவோம். த அமௌண்ட் ஃபார் விச் அன் ஆர்டிக்கல் இஸ் பாட் இஸ் கால்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஆர்டிக்கல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பொருள், அதுதான். அதாவது நம்ம ஒரு பொருளை எந்த விலைக்கு வாங்குகிறோமோ அதுதான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி. த அமௌண்ட் ஃபார் விச் இஸ் அன் ஆர்டிக்கல் இஸ் சோல்ட் இஸ் கால்ட் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ். அதாவது அந்த ஆர்டிக்கலை இல்லை அந்த பொருளை நம்ம என்ன விலைக்கு கொடுக்குறோமோ மற்றவங்களுக்கு அதுதான் செல்லிங் ப்ரைஸ். அடுத்து ப்ராஃபிட் ஆர் கெயின். இதை நம்ம ப்ராஃபிட்னு சொல்லலாம், இல்லை கெயின் கூட சொல்லுவோம். when the SP is more than the CP then there is a profit or gain. அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வாட்சை 500க்கு நீங்கள் வாங்குறீங்க, ஓகேவா? அந்த வாட்சோட ஒரிஜினல் ரேட்டு 500, ஆனால் அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது, செல்லிங் ப்ரைஸ் கொடுக்குறது வந்து 600க்கு கொடுத்தா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? 100 rupees ப்ராஃபிட். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆர் கெயின் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ்பி மைனஸ் சிபி. ப்ராஃபிட்டில் செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து லாஸ். when the SB is less than the CP. SB வந்து CP விட கம்மியாக இருந்தால் அதுதான் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதே வாட்சை ஒரு 400க்கு வாங்குறீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து 300க்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, லாஸ் கிடைக்குமா? லாஸ். 100 rupees லாஸ் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் லாஸ் ஈக்குவல் சிபி மைனஸ் எஸ்பி. லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து சில ஃபார்முலாஸ்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். நம்ம ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் ஆர் கெயினோட பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராஃபிட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100%. லாஸ்க்கு பர்சன்டேஜ் வந்து லாஸ் பை சிபி இன்ட்டு 100%. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் செல்லிங் ப்ரைஸ். அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தா இந்த ஃபார்முலா, லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்தா இந்த ஃபார்முலா. ஸோ அடுத்து டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு தெரியும், தமிழில் வந்து தள்ளுபடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல், இது வந்து மார்க் ப்ரைஸோட ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இந்த ஒரே இதில் நம்ம எது வேணுமோ அது மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே ஃபார்முலா எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம்? இந்த டிஸ்கவுண்ட் இங்கே வந்துடும், இந்த செல்லிங் ப்ரைஸ் இங்கே வந்துடும். அப்போது மார்க் ப்ரைஸ், அந்த மார்க் ப்ரைஸை நம்ம எம்பி சொல்லுவோம், மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதே ஃபார்முலாவிலேருந்து நமக்கு மார்க் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா மார்க் ப்ரைஸ் மட்டும் வச்சுக்கோங்க, இந்த டிஸ்கவுண்ட் அவங்க போனால் ப்ளஸில் போயிடும். ஸோ ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிடலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ஃபார்முலாஸை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பை மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ் 4.2 நம்ம பார்க்குறதுல இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த எக்ஸசைஸ் உள்ள சம்ஸ்லாம் போட முடியும். எக்ஸசைஸ் 4.2 fill in the blanks. Loss or gain percentage is always calculated on the CP, அதாவது cost price. A mobile phone is sold for 8,400 at a gain of 20%. The cost price of the mobile phone is rupees 7,000.
Third one, an article is sold for 555 at a loss of 7.5%. The cost price of the article is rupees 600. A mixture grinder marked at 4,500 is sold for 4,140 after discount. The rate of discount is 8%. The total bill amount of a shirt costing 575 and a t-shirt costing 325 with GST of 5% is rupees 945. Question number 2. If selling an article for rupees 820 causes 10% loss on the selling price, then find its cost price. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஷினில் செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 820, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10%. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எழுதிடலாம் 820, லாஸ் பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும். இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்குற வேல்யூலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். செல்லிங் ப்ரைஸ் 820, காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, 100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 10% டிவைடட் பை 100. இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் வேணும். அப்போது 820 ஈக்குவல் செல்லிங் ப்ரைஸ் 100 மைனஸ் 10 90 டிவைடட் பை 100. 0 கேன்சல். ஸோ நம்ம செல்லிங் ப்ரைஸை மட்டும் வச்சுக்கலாம். 820 இருக்குது. இந்த 10 மேலே போகும்போது மல்டிப்ளையில் போயிடும். இந்த 9 கீழே வந்துடும். 3 3s are 9, 2 3s are 6, balance 2, 7 3s are 21, balance 1, 3 3s are 9, 3 3s are 1 3s are 3, 9 3s are 27, 1 3s are 3, இதில் ஒரு 1 3 இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸட்ரா அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி போகும் அப்படின்னா 91.111 எக்ஸட்ரா போய்கிட்டே தான் இருக்கும். இன்ட்டு 10, இந்த 10. ஸோ இப்போது நமக்கு மல்டிப்ளையில் ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு நம்பர் உள்ளே போகணும். அப்போ நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவாகும் 911. ஸோ இதுதான் நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ். கொஷின் நம்பர் 3. If the profit earned on selling an article for rupees 810 is the same as loss on selling it for 530, then find the cost price of the article. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சேம் அஸ், ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ரெண்டு விதமான கேஸ் இருக்குது. கேஸ் 1 வந்து ப்ராஃபிட், கேஸ் 2 வந்து லாஸ். ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். லாஸ்க்கு என்ன ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் ஆஃப் கேஸ் 1 லாஸ் ஆஃப் கேஸ் 2 ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், செல்லிங் ஆன் ஆர்டிக்கிள் 810. அப்போ இதில் ஃபஸ்ட்டு இதில் செல்லிங் ப்ரைஸ் என்ன 810. அப்போது ப்ராஃபிட் ஈக்குவல் இந்த செல்லிங் ப்ரைஸ்க்கு பதிலாக நான் 810 போட்டேன் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ லாஸ் எழுதியாச்சு. இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க செல்லிங் இட் ஃபார் 530. அப்போ இந்த ஃபார்முலாவில் செல்லிங் ப்ரைஸ் பதிலாக 530 போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டோம். அப்போது நம்ம ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாமா. அப்போது 810 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது எதுக்கு ஈக்குவல் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 530க்கு ஈக்குவல். இப்போது இந்த காஸ்ட் ப்ரைஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 810 இருக்குது. இந்த மைனஸ் 530 இங்கே வரும்போது ப்ளஸ் 530 ஆயிரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இது இங்கே வரும்போது ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆயிரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 4 13 ஈக்குவல் டு 2 காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான். அப்போ 1340 டிவைடட் பை 2. 1 2s are 2, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 7 2s are 14, இந்த ஒரு 0. அப்போ நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன 670. கொஷினில் கேட்டிருந்தா காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 4. If the selling price of 10 ruler is same as the cost price of 15 ruler, then find the profit percentage. So first பாருங்க, let the cost price of one ruler be x. அந்த ஒரு ரூலரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் எக்ஸ்னு வச்சுட்டேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க
செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர் இருக்குது. அப்போது 15 போட்டுட்டேன். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர் வந்து 15 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலருக்கு நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோம்? எக்ஸ். அப்போ 15 இன்ட்டு எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 15x. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் கண்டுபிடிக்க போகிறோம். 10 ரூலர் வந்து 15x அப்படின்னா 1 ரூலர் வந்து டிவைடட் பை 10. 2 5s are 10, 3 5s are 15. ஸோ 3/2x. ஓகேவா? அடுத்து கெயின் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர். இங்கே செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் என்ன வந்திருக்கு? 3/2x. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 2s are 2, 1 2s are 2, 5 2s are 10. 1/5xன்னு வச்சுக்கலாம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலரில் 1/5x போட்டுடலாமா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? எக்ஸ். இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5x. நமக்கு கெயின் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வேண்டியது கெயின் பர்சன்டேஜ். அப்போ கெயின் பை சிபி இன்ட்டு 100. கெயினோட வேல்யூ என்ன? 0.5x டிவைடட் பை சிபி வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம்ல எக்ஸ் இன்ட்டு 100. எக்ஸு கேன்சல். அப்போது 0.5 இன்ட்டு 100. அப்போது 2 0 நமக்கு 2 0 இருக்குது. அப்போ 2 நம்பர் உள்ளே போகணும். ஸோ ஒரு நம்பர் 5 போட்டுடலாம், இன்னொரு நம்பர் 0 போட்டுடலாம். அப்போ நமக்கு கெயின் பர்சன்டேஜ் என்ன? 50%. Question number 5. Some articles are bought at 2 for ₹15 and sold at 3 for ₹25. Find the gain percentage. Some articles தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்? லெட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கிள். ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் சிபினே வச்சுக்கிட்டேன். இங்கே 2 வந்து 15 ரூபீஸ்க்கு வாங்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது 2 இன்ட்டு சிபி 15. அப்போ சிபி என்னவாக இருக்கும்? 15 டிவைடட் பை 2வாக இருக்கும். இதுதான் ஒரு காஸ்ட் ப்ரைஸ். இதே மாதிரி தான் செல்லிங் ப்ரைஸ். ஒரு இது ஆர்டிக்கிளோட செல்லிங் ப்ரைஸை நான் எஸ்பினே வச்சுக்கிட்டேன். அப்போது 3 வந்து 25 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 இன்ட்டு எஸ்பி ஈக்குவல் டு 25. அப்போது எஸ்பி ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 3. ஓகேவா? இதுதான் செல்லிங் ப்ரைஸ். கொஷினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ். அப்போது ஃபஸ்ட்டு கெயின் கண்டுபிடிச்சா தான் கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். கெயின் வந்து எஸ்பி மைனஸ் சிபி. எஸ்பி நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 25 டிவைடட் பை 3. சிபி என்ன? 15 டிவைடட் பை 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். 2 இன்ட்டு 25 50 மைனஸ் 5 3s are 15 பேலன்ஸ் 1 1 3s are 3 + 1 4 பை 3 2s are 6. ஸோ செப்பரேட் பண்ணி பாருங்கள். 5/6. ஓகேவா? நம்ம கெயின் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு வேண்டியது கெயின் பர்சன்டேஜ். கெயின் பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலானா கெயின் பை சிபி இன்ட்டு 100. நம்ம கெயின் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 5/6. ஸோ 5/6 டிவைடட் பை சிபி. சிபி நமக்கு என்ன தெரியும்? 15/2. ஸோ அந்த 15/2வையும் அப்ளை பண்ணுங்கள். இன்ட்டு 100. ஸோ 5/6 இது வந்து ரெசிப்ரோக்கலில் போயிடும். 2/15 இன்ட்டு 100. 1 2s are 2, 3 2s are 6, 1 5s are 5, 3 5s are 15. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது ஒரு 100, கீழே இருக்குது 3 3s are 9. இப்போ நம்ம 100-ஐ 9ஆல் டிவைட் பண்ணலாம். 1 9s are 9 பேலன்ஸ் 1, 1 9s are 9 பேலன்ஸ் 1 எக்ஸட்ரா. இது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ 1 1 1. ஓகேவா? அப்போது இல்லை நம்ம என்ன பண்ணிடலாம்? இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கூட எழுதிடலாம். 100 டிவைடட் பை 9. 1 9s are 9 பேலன்ஸ் 1 1 9s are 9 பேலன்ஸ் 1. அப்போ 1 11 1/9 கூட எழுதிடலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதலாம், இல்லை பாயிண்ட்ஸ் வச்சு கூட எழுதலாம். இதுதான் கெயின் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம சிம்பிள் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கலாம். Question number 6. By selling a speaker for 768 and a man lost 20%, in order to gain 20%, how much should be sell the speaker? அதாவது 768க்கு சேல்ஸ் பண்ணால் 20% லாஸ் ஆகுது.
20% நமக்கு கெயின் வரணும் அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம செல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன? 768. அதை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஸ்பீக்கர் எழுதிடலாமா? 768. அதுக்கு எவ்வளோ லாஸ் வருது? 20% லாஸ் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் நமக்கு என்ன தெரியும்? 768 தெரியும். காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் வந்து 20/100. 768 சிபி இன்ட்டு 80 டிவைடட் பை 100. ஒரு 0 கேன்சல். அப்போ நம்ம சிபி கண்டுபிடிச்சிடலாமா? ஏற்கனவே 768 இருக்குது. இது இங்கே வரும்போது மல்டிப்ளேயில் வரும். இந்த 8 கீழே டிவைடில் வரும். 4 2s are 8, 3 2s are 6, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2s are 2, 9 2s are 18, 2 2s are 4, 1 2s are 2, 8 9 2s are 18, balance 1, 6 2s are 12. அப்போ 96 into 10 காஸ்ட் ப்ரைஸ் என்ன கிடச்சிருக்கு? 960 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளோ 20% கெயின் வரணும்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் கெயின் ஆஃப் 20% we should now calculate the selling price. So selling price equal to cost price into 100 plus gain percentage. ஏன்னா இங்கே கெயின் கொடுத்துருக்காங்க. அப்போது selling price equal to cost price வந்து 960. 100 plus gain. 100 plus gain வந்து 20 divided by 100. So ஒரு 0 cancel. 96 into 100 plus 20, 120 divided by 10. 0 cancel. ரிமைனிங் இருக்கிறது என்ன? 96 ஒரு 12 தான் இருக்குது. 96 12 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 2s are 12, balance 1. 9 2s are 18 plus 9 2s are 18 plus 1, 19. 6 9 2 5 11. ஸோ நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ் என்ன? 1152. ஓகேவா? 6 2s are 12, balance 1. 9 2s are 18 plus 1, 19. 692. ஓகே. ஸோ நம்ம இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20% கெயின் கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் 7th சம்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.